மா துளசி விளக்கு போட்டு வரேன்டி. அம்மன் கோயிலுக்கு தான் போறேன். தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சின்னத்தம் பொண்ணு இன்னைக்கு அவர்கிட்ட நேரடியா அது துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தியே. மாத்திக்காத. அம்மா உன் கூட நிப்ப. வழியா சாமி உன் விஷயத்துல கண்ணை திறந்திருக்கு. தான் அம்முன்னு சொன்னாவே அவரால என்ன விட முடியாதுமா. அப்போ நான் பாத்துக்கிறேன். அம்மா வரேன்னு சொல்லியிருக்கா. என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். என்னதால நீ நிறைவேற்றிட்டா கடனே நான் பண்ணிடுவேன். பின்னாடியே வந்துட்டீங்களா? அம்மா வந்ததும் நானே வீட்டுக்கு அடைச்சிட்டு வந்திருப்பேன். நான் வந்தா என்ன மட்டும்தான் அப்படி வந்திருக்கோம். ஒரு ஒரு இது இருக்கு சின்னம்மா. வந்துருவா. நீங்க போய் சாமி கும்பிட்டு நீங்க அங்க உட்காந்துக்கோங்க. வேணும்னே என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்க. இனிமேதான் வரணுமா? எனக்கு புரியல. சின்னம்மா இருக்கு சின்னம்மா. நீங்க விளையாடாம சொல்லுங்க சின்னம்மா. சின்னம்மா எங்க இருக்கா? சின்னம்மா சொல்லுங்க சின்னம்மா. நீ எங்க பாத்துச்சு? அம்மா இருக்காங்களே, அம்முட்டு அழகா இருக்காப்ல. நீங்க கையோட கூட்டி வர சொன்னாப்ல. வீட்டுலதான் இருக்காப்ல. உன்னை கையோட கூட்டி வர சொன்னாங்க. வாயா போலாம். சரிண்ணே. நிஜமாவே வந்துட்டாளா? சின்னம்மா இங்க வந்திருக்காப்ல. அதத்தானே சொல்லிட்டு. மறைஞ்செல்லாம் இருக்க மாட்டா சின்னம்மா. சும்மா வழக்கம் போல என்ன கிண்டல் பண்ணி வேடிக்கை பாத்திருக்கீங்கல்ல. சும்மாவே ரொம்ப அழகா இருக்காளா? அழகா இருக்கான்னு அப்புறம் என்ன தம்பி இவதாண்டா உன் அம்மு. மஜ்னூன் நினைப்பு ஒரு பில்டப்பா இருக்கு. அம்மோ பிள்ளைல பார்த்ததுக்கும் இப்ப பாக்க அடையாளமே தெரியல. பாருங்க, என் அம்மா வந்துடுவான்னு நான் சொன்னேன்ல. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே வேணும் இருக்க. நீ எதுவுமே சொல்ல. எப்படி இருக்கீங்க? இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு லெட்டர்ல சொன்னேன்ல. நிக்குது. ரொம்ப தைரியமா பேசுவா. இருக்காளா? ஒசரம் கூட சரியா இருக்குல்ல. நல்லா